வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்கள், தாய்மார்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, தொலபாக்களே, புனிதமான ரமலானுடைய மாசம் நம்மளை சேர்ந்துடுச்சு. நாம அதோடு சேர்ந்துட்டோம். நபி அவர்கள் ஷாபான், ரஜபு ஷாபான்ல துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் ரஜபு ஷாபான்ல எனக்கு பரக்கத்து செய், ரமலானை பாக்கியம் ஆக்கித்தான்னு கேட்கிறான். இப்ப நம்ம முஸ்லிம்ல எத்தனை கோடி பேர் வாழ்றோம்? இப்படி துவா நம்ம கேட்டது உண்டா? இந்த ஆட்சி வந்துருச்சு, நம்மளுக்கு எதிர்ப்பான ஆட்சி, ஏன் அதை பத்தி நீ பேப்பற? பிறோனை ஒழிச்சு கட்டல அல்ல, கடலோட கடல் ஆக்கல அல்ல, நம்மளோட ஒழிக்கல, சத்தாத ஒழிக்கல, ஹாமான ஒழிக்கல. என்ன அது குரான் எங்க நீ ஓதுன? எவ்வளவு பெரிய ஆளுங்க எப்படி போனாங்க? ஷத்தாத் எப்படி போனா? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை தூக்கி மன்னன் மரூத் நல்லா கொளுத்தி நெருப்பு வானளவு பறக்குது, பச்சையெல்லாம் செத்து மடியுது, மரங்கள் எல்லாம் செத்து கருதி கீழே போடும். அப்ப இப்லீஸ் வந்து சொன்னா, இவரை நீங்க போடுறதா இருந்தா ஊஞ்சல் மாதிரி ஆட்டுங்க, ஏன்னா நெருப்பு வேகமா இருக்கு, வேகமாக விடுங்க. அவர் கரெக்டா அந்த நெருப்புக்குள்ள போய் உனக்கு சாம்பல் ஆயிடுவார். இப்லீஸ் சொல்றான். இப்லீஸோட மாரிஃபா தனி, இஸ்ரால் மாரிஃபா தனி, அல்லாஹ்வோட மாரிஃபா தனி, இன்சானோட மாரிஃபா தனி, தனித்தனி சப்ஜெக்ட் தனித்தனியா அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி செஞ்சாங்க, தூக்கி வீசினாங்க. பாக்குறாங்க அவங்க சச்சாவும் இருக்கிறார் அல்ல, அவர் ஆட்டுறார். அவருக்கு துவா கேட்டாங்க, முடியாதுன்ட்டான். பன்றி சூரத்துல வருவாருண்டாங்க, பொழைச்சு கேட்டுன்னு உங்களை எதிர்த்து தாளாட்டுறாந்தாலு கைய தூக்க கூடான்ட்டான். நபி சொன்னாங்க, யாரெல்லாம் என் மகன் சொல்லாதே, உன்னை சார்ந்தவன இல்லாம கடலால வீசி தூக்கி வீசிடுச்சான். எங்க போய் தெரிஞ்சா செத்து போனாங்க, வாய துறக்காது. நூஹர் எங்க உரிமை கொடுங்க? சூழாட்ட கேட்டாங்க ஆயிஷா நாயகம், நாளைக்கு பந்துக்கள் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது சலுகை? ஒரு சலுகை கிடையாது ஆயிஷா. யார் அவன்கிட்ட நெருங்க முடியும்? வாஹிதுல் கஹார். நான் ஆயிஷான்னு நீ நெருங்க முடியாது, நான் கத்திஜான்னு நீ நெருங்க முடியாது, யாராக வர முடியாது. வாஹிதுல் கஹார். அந்த நெருவத்தை நீ அங்க பார்க்கும்போது செஞ்சீங்க. இங்க மாமா மச்சான் சந்தை இதெல்லாம் அங்க செல்லுபடி ஆகுது, இங்கேயே இல்லைங்க. காலத்துல, நவீன காலத்துல, இந்த காலத்துல நூற்றாண்டுல கல்யாணம் பண்றான், வெளிநாடுக்கு போறான், சம்பாதிக்கிறான், அம்மா விட்டுறான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி விட்டுறான், பொண்டாட்டியோட கடந்து வாழ்றான். கடைசியில சிரிச்சு ஊருக்கு வர்றான். எப்படா நீ வாழ்ந்துடுவே? 9 மாசம் உன்ன அம்மா சுமந்தாளு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிறண்டு உருண்டு படுக்க முடியாது கிடந்தாளாவா? அந்த மேஜர் லேபர் பெயின், ஒன்னு செஸ்ட் பெயின், ஒன்னு கிட்னி ஸ்டோன் பெயின், ஒன்னு ஹார்ட் பெயின். பிள்ளை பெற வழி அவ்வளவு கஷ்டத்துல அந்த அம்மா உன்னை பெத்து எடுத்தாங்களே. உன்னை பார்த்தவன அந்த அம்மாக்கு கவலை எல்லாம் போச்சடா. என் பிள்ளைன்னு கூப்பிட்டு தன்னோட அணைச்சாலடா. ஓ பாட்டியா, ஓ பெருமா எல்லாம் கூட இருந்து குழந்தை கொண்ட அவருடைய நெஞ்சுக்கிட்ட போட்டாங்கடா. பால் உடனே கொடுத்தாளு. நீ விழாத வரைக்கும் பால் சுரக்காத அவன் தாய்க்கு. பசுமாடை கொண்டு பேசுறாங்க, ரொம்ப கருணையா பேசுறாங்க பசுமாடை பத்தி. பேசு, ஒத்துக்கிறோம். பசுமாடை கொண்டாந்து நீ கம்பத்துல கட்டுற, அது நிக்குது, பாலை கீழே இறக்காது. நீ நினைச்சுக்கிட்ட மடி இருக்கு கறந்தல்லாண்டு, நெவர். இன்ன வரைக்கும் துணியால அந்த மடியில பாலை கறந்தவன் எவனும் கிடையாது. குட்டிய மோத விடுறான். குட்டி மோதுது, பாக்குது, தன் குட்டி இறக்குது கீழே. பாத்தீங்களா? உடனே இந்த குட்டியை கொண்டு கம்பத்துல கட்டி பாலை கறக்குறான். எவ்வளவு கொடூரமான மனுஷன். நீ என்ன பசுவை பத்தி பேசுறது? உன்ன யோகியதை இருக்கு? எந்த பாலை நீ குடிக்கிற? அந்த பசு உள்ளே இருக்கிற பால் அந்த தன் குட்டிக்கு. அதை கட்டி போட்டு கறந்து திருப்பி கூட சப்பு அழுகுது பசுமாடு. நாளைக்கு ஆகட்டும், ஆறுதல் சொல்லுது, குட்டி ஆறுதல் அடையுது, எல்லாமே பேசுது. பேச விட்டா உன் கதி என்ன ஆகும்? நீ மொபைல்ல பேசுற ரகசியமா, அந்த ஆளு பேசுறான். இடையில அல்லாஹ்வுடைய தஸ்பீ, குர்ஆன் ஹதீஸ்ல தஸ்பீ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றானே, அது வந்தா உன் பேச்சு என்ன ஆகும்? நீ அங்க பேச முடியுமா? அதனால தஸ்பியை குறைச்சு உன்னை பேச வைக்கலாம். தஸ்பியை காலிபாக்குனா
நீ எவன்டே பேச முடியாது, எந்த சயின்டிஸ்டும் யார்கிட்ட பேச முடியாது. அதோட சவுண்ட் உலகத்துல அவ்வளவு பெரிய சவுண்ட். அதை ஸ்டாப் பண்றான். நீ நிறுத்திக்க, உன் தஸ்பியை குறைச்சுக்க, சத்தத்தை கொண்டு வராதே. அவன் மனைவி கூட பேசுறான், அவன் புள்ள கூட பேசுறான், அவன் அம்மா கூட பேசுறான், அவன் தாய் கூட பேசுறான். எவ்வளவு எஹ்சான்! யார் செய்வாங்க எஹ்சானு? சர்வலோக சக்கரவர்த்தி இப்படிலாம் நமக்கு செய்யதான் செய்யறான். ஆனா 30 ரிங்கெட் கார்டு வாங்கி போன்ல போட்டு வெள்ளிக்கிழமை பேசுறீங்க, சரிதான். அம்மாட்ட 2 வார்த்தை, அக்கா தங்கச்சி 2 வார்த்தை, முழு கார்டு 30 ரிங்கெட்டும் அப்படியே மனைவிட்டு தானா? நேற்று வந்தவங்க தானே. அதுக்கு முந்தைய உங்க அத்தா தானே, உங்க அக்கா தானே உன்னை தூக்கி வச்சது அம்மாவுக்கு பகரமா. நீ பேண்ட மூத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணதெல்லாம் அம்மாவும் அக்கா தான். நான் கூட போய் பேசேன். நீ இவ்வளோ பேசுற நேற்று வந்தவங்க. நீ மூத்தானா 4 மாசத்துக்கு இன்னும் ஒண்ணு கட்டிக்கலாம். அது மார்க்கம். எவனை தடை செய்ய குரான் ஹதீஸ். பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி கேட்டார், யார் சொல்லா, ஏழைங்களுக்கு தர்மம் செய்ய எனக்கு ஆசையா இருக்கு, வசதி வாய்ப்பு இல்லை என்றார். அதை பற்றி கவலைப்படாது. உங்கள் மனைவியை அன்போட முத்தமிடுங்கள், சதக்காவின் நன்மைன்னு சொன்னாங்க. சரத்து பாத்தீங்களா? அன்போட நீங்க முத்தமிட்டால் நீங்க சதக்கா கொடுத்தா மாதிரி தோழரு. ஏன்னா அவரும் ஆசைப்படுறாரு, கையில காசு இல்லை, அவருக்கு சலுகை இஸ்லாம் செய்யுது. இஸ்லாம் காமிலான மார்க்கம், நக்சை இல்ல, அதுல குறைவே கிடையாது. நாம தப்பா வழங்கிட்டு போயிட்டு இருக்காது. இஸ்லாம் காமிலான மார்க்கம், பரிசுத்தமான மார்க்கம். அது மதம் இல்ல, அது வெறி பிடிச்ச அலையிறதுக்கு. அது எல்லா மதம், இஸ்லாம் மார்க்கம். அது நெறிமுறையோடு அது ரூட்ல கொண்டு போகாது. அப்படிதான் நம்மளை போக வச்சிட்டு இருக்கிறாங்க. நாமளும் போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து அவங்க வாழுங்க. சையதுனா உமர் ஃபாரூக் அவங்களோட பேரை கேட்டா கைபர் கிசர் போட்ட மன்னர்லாம் பயந்தான், பார்க்கவே இல்லை. கேள்விப்படுறான் இப்படி ஒருத்தர் இருக்கிறானா அரபு நாட்டுல, சுமார் பல லட்சக்கணக்கான சதுர மைல அவர் ஆடுறாரு அப்படின்னு கேட்டு ரோம் நாட்டில இருந்து ஒரு தூதனை அனுப்புறாங்க. அவரை க்ளோஸ் பண்ணிட்டு, எங்க நம்ம நாட்டுக்கு வந்துருவாரோ அவன் அங்கே ஸ்பை வர்றான். வந்து கொஞ்ச நாள் பழகிறான். முனாஃபிக்னு சொல்றது அவனைதான் சொல்றது. எத்தனோ முனாஃபிக் உலகத்தில் உழுவுறான், எத்தனோ முனாஃபிக்கு முஸ்லிம்கள் ஓட்ட சிதறடிக்கிறான், அவனுக்கு சப்போர்ட்டா வாழ்றான். எவ்வளவு காலம் நீ வாழுவ? 400 வருஷத்துக்கு பிறகு ஃபிரௌன கடல்ல முங்கிதான செத்தா முனாஃபிக். உஷாரா இரு, முഖலிஸ் கூட மோதாத. நீ எவ்வளவு காலம் அந்த காசு உன் மனைமகள் வந்து காசு வருமா? ஜெயிக்கிற கேண்டிடேட் தோல்வி எடுத்து சரி செய்யற நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு செய். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத் எல்லாம் சொல்றான். உன்னை விஜிலண்ட் கண்ல பார்த்துட்டு இருக்கிறேன், சாதா கண்ல இல்ல. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி பாக்குறாங்க அப்படி உன்னை பாக்குறாங்க. எங்க போற நீ? எங்க போக முடியாது. அங்க என்ன ஸ்பை வர்றான், உள்ள வந்து அப்படியே அரபியமா நினைச்சு கொஞ்சம் அரபியை கத்துக்கிறான். உமர் ஃபாரூக் நாயகம் எப்ப தனிச்சிருப்பாங்கன்னு பாக்குறான். மத்தியானம் 2 to 3 பொதுவா எல்லா ஊர்லயுமே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது. அதுல அங்க அப்பதான் இஸ்லாமே பரவுது. அரபு நாட்டுல சுத்தமா அமைதி தான். தலைக்கு கைய வச்சு படுத்து கிடக்குறாங்க மஸ்ஜிதுல. சையதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இவன் வந்து பார்த்தான், தூங்குறான். இப்படி பார்த்தா ஒண்ணு கத்திய வால் எடுத்து தூக்குறான். ஷிவரிங் வந்துச்சு. உன் அண்ணல் குவத்த இல்ல ஜமியா அல்லாஹ் சொல்றான், கையனடா தூக்குற, நான் நாடினா உன் கையில லொகவா அடிக்க வைப்பேன். டாக்டருங்க சொல்றாங்க வாதம் அடிக்கிறது யாருக்கு தெரியாது, கடவுளை தவிர. அப்படின்னா என்ன பவர் அது? கைய தூக்குனா வாழ் கீழே வச்சு முடிச்சு பார்த்தான். எந்திரிக்கல. வாங்க தோழர்கள் சத்தம் போடல. என்ன ஈமான்? ஓ ஈமான் என்ன ஈமான்? நீ அவங்கள போய் குறை சொல்லிட்டு பேசிட்டு என்ன யோகியதை இருக்கும்? உங்களை கொலை பண்ண வந்தேன். அப்புறம் ஏன் பண்ணலாம் கேட்டாங்க. இல்ல நான் காலை உரினேன், கத்தி தானா கீழே வந்துச்சு. இப்ப எடு. இல்ல என்னால் எடுக்க முடியல, குனிய முடியல. அப்படி ஸ்தம்பிக்க செஞ்சான். தாத்தூல் அல்லாஹ் குர்ஆன்ல உன்னை ஸ்தம்பிக்க கல் செல மாதிரி உன்னை ஆக்கிடுவேன் நான் நாடினால். என் குவத்துல, என்னுடைய சக்தியில, என்னுடைய வல்லமில்ல, குதிரத்துல நீ ஆடுற, ஓடுற, நிக்கிற, பேசுற, எல்லாம்
என் சப்ளை தான் அது. அதை ஸ்டாப் பண்ணிட்டா, மெயின்ல ஸ்டாப் பண்ணா எல்லாம் வந்து இல்லையா பவர் ஹவுஸ்ல. அந்த மாதிரி சொல்லி மறுபடியும் எந்திரிச்சு அவன் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து அவன் திருப்பி ரோம்ல போய் ரோம் நாட்டுக்காரன் சந்தோஷமா பாக்குறாங்க. உமர் ராயத்தை கொலை பண்ணிருப்பான்னு பார்த்து சொல்லுவோம் உள்ள போறாரு. இல்ல, அவர் தூங்கும்போது என்னால கொலை செய்ய முடியல, அவர் உயிரா இருந்தா உங்களால கொலை செய்ய முடியாது சொன்னாங்க. ரோம் நாட்டு என்ன பேசுறேன், ஆயிட்ட களிமா சொல்லிட்டேன், எவனாவது முன்னால வாங்க. யாரா பேசுறா? இந்த சரித்திரத்தை பார்க்கிறனே ரோம் நாட்டு மன்னர் உள்ள. இப்ப எவன் நம்மளுக்கு எவன் என்ன செய்வான் அந்த நாட்டுல? ரோம் நாடு அரண்மனையில போய் பேசுறார். என்ன ஆச்சு உனக்கு? எல்லாம் ஏறி போச்சு உள்ள, உள்ள உயிர் சிறு எல்லாத்திலும் களிமா பாஞ்சிடுச்சு. எல்லாம் நடுங்கினார். அப்படியாப்பட்ட களிமா வச்ச மனுஷன் இன்னைக்கு என்னமோ கஷ்டமா கவலையோட சங்கடமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை நீங்க. ஏன்னா சர்வலோக சக்கரவர்த்தி உடைய நேசர்கள் நாம், அவனை ஈமான் கொண்டவர்கள் நாம். தோழர்களே, இப்படியாப்பட்ட இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், பார்க்கிறோம். ஏதோ நம்ம சில சந்தர்ப்பத்துல சில மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாரூன பத்வா செஞ்சாங்க. அவங்களுடைய சிறிய தப்பு மகன் தான். அவன்கிட்ட ஜக்காத்து கேட்டாங்க நோம்புல. நான் சம்பாதித்த காசுக்கு ஜக்காத் நீ யார் கேட்கறதுன்றான். அதனால காரூன் ஒரு பொம்பளைய தயார் பண்ணி பொம்பளை வவுத்துல நிறைய துணியை வச்சு அவர் பேசுறாரு. அவர்கிட்ட போய் நின்று அழு, ஜனங்க என்னன்னு கேட்பாங்க. இந்த பாருங்க என் வவுத்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டாரு, நீ சொல். படுதூர் அவதூர் சொல்லாத பத்தினி பெண்கள் மேல உன்னை தோல் செடுவார்ல குரான் சொல்றான். பத்தினியான பெண்கள் படுதூர் அவதூர் சொல்லாத, நீ உன்னை தோல் செடுவேன். என்ன எனக்கு பவர் இருக்குது? ஒரு நொடியில இந்த உலகத்தை அழிச்சிடும் குரான் சொல்ற. நீ என்ன, நீ ஒரு மனுஷன் உன்னை அழிக்கிறதுக்கு எவ்வளவு தரும், எத்தனை செகண்ட் ஆகும்? ஒண்ணு சொல்ல முடியாது. நபி திரும்பி பார்த்தான் மூசால, நூறு நுபுவத், அந்த முகத்துல ஒரு ஜோதி இருக்குது. பார்த்தவன நடுங்கினான், துணியை தூக்கி கட்டி போட்டு. நான் உங்களை பார்த்ததே இல்லை காரூன், இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்லி மக்களுக்கு மத்தியில கேவலப்படுத்த சொன்னா. நான் சொன்னேன், யாரெல்லாம் நீ அவனை பிடி அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா குரான், மூசாவை நீங்களே பிடிங்க, விடாதீங்க. பிடிச்சாங்க, போறாங்க. குரான் சொல்லுது இன்னும் போறான். 5000 வருஷம் ஆச்சு. எவ்வளவு பெரிய பூமி அது. கத்துனா மூசா 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 70 வாட்டு கூப்பிட்டான். அல்லாஹ் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் 70 வாட்டு காரூன் கூப்பிட்டான், நீங்க பதில் சொல்லல. ஒரு தடவை என்ன அவன் ரப்பேன்னு கூப்பிட்டு அவனை நான் பாதுகாத்திருப்பேன். யார சொல்றான்? மூசா நபியுள்ள படுதூர் சொன்னவனை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவன் ஒரு தடவை என்ன ரப்புன்னு கூப்பிட்டு அவனை வெளியாக்கி இருப்பேன். ஆனா உங்களுக்கு இறக்கம் இல்லாத 70 வாட்டு கூப்பிட்டு நான் உள்ள அமுக்கிட்டீங்க. யாரு சொல்றாங்க? மூசாக்கு சப்போர்ட்டா பேசுறானா? அதான் நீங்க புடிண்டான். அவன் பிடிக்கல, போது சொன்னாங்க. பூமி மொழி போயிட்டு இருக்கிறான். குரான் ஹதீஸ் படி இன்னவருக்கு போயிட்டு தான் இருக்கிறான். அதுல அவன்கிட்ட யாரு மோதுவான்? அப்படியாப்பட்ட அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது, இப்படிலாம் காப்பாற்ற நம்ம கூட இருக்கும்போது, இத்தகுல்லா பத்தகுல்லா வத்தகுல்லா 3 வகையா தக்குவா சொல்றான் அல்லாஹ். பயப்படுங்கள். என்னத்துக்கு பயப்படணும்? அல்லாஹ் நான் கொடூரமானவனா? இல்லைங்க, ரொம்ப கிருபியான கருணையான அல்லாஹ் தாலா. ஹதீஸ்ல வருது, பொம்பளைங்க பிள்ளை உண்டா சில நேரத்துக்கு கரு செதறி போது பாத்தீங்களா, அபார்ஷன் ஆயிடுது இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் அதுவும் ஒரு புள்ளேன்னு சொன்னாங்க. நாளைக்கு உனக்கு அது மகஷர்ல உதவி செய்யும் சொன்னாங்க. இங்க ரத்த துணியா போயிடுச்சு. அது அந்த குழந்தைய பெற்ற தாய் தப்ப பாவத்தின் காரணமா நரகம் போவார்கள். அப்ப அந்த கேக் பீஸ் பிளட் வெளியாச்சு பாருங்க, அபார்ஷன், அது பேசும். யாரெல்லாம் என் தாய் தந்தை எங்கே இல்ல, அவங்க பாவம் செஞ்சாங்க, அவங்க நரகத்துக்கு போறாங்க. அப்ப என்னையும் கொண்டு அங்க போடும். அது எப்படி போட முடியும்? இல்ல அவங்கள எங்க கொண்டு வா. கேக் பீஸுங்க, வாய் இல்லை, கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, ஒன்னும் கிடையாது. எல்லா நாடுலாம் இதையும் பேச வைப்பான். எல்லா நாடுலாம் பிரம்மாண்டம் சிங்கத்துக்கு கொண்டாந்து இறக்கிடுவான். சிங்கம் உருவம் இருக்கு, அல்ல அதுக்கு உஜூது கொடுத்தா சிங்கம் இங்க நிக்கும். நாம நினைக்கிற சிங்கம் காட்டுல வாழணும் இல்லை. அவன் நாடல்ல நம்ம நிம்மதியா வாழணுங்கிறதுக்கு அது ஒதுக்கி விட்டுறான் தவிர்த்து அவன் நாடு அங்க புலி நிக்கும். அவ்வளவு பெரிய குதிரத்து முடியும். கோன் பையா கோன் சூரத் குரான் சொல்ல யாச்சு இல்லை. கோன்
ஆகுன்னு சொன்ன எல்லாம் ஆயிடுச்சு. எது ஆச்சு? எதை பார்த்து ஆகுன்னு சொன்னா? எந்த வஸ்துவும் இல்லைங்களே தோழர்களே, ஆலிம் பெருங்குடி மக்களே. அல்லாஹ் குன் சொல்லும் போது எந்த வஸ்துவே இல்லையே, அவன் தானே இருந்தான். எதை பார்த்து குன் சொன்னான்? முன்னால ஒண்ணு இருந்தா ஆகுன்னு அது ஆச்சுன்னு சொல்லலாம். உள்ளே அவங்க முன்னால ஒண்ணும் இல்லையே, எந்த சிருஷ்டியும் இல்லையே. கோன் கோன் நான் ஆகுன்னு எல்லாம் ஆயிட்டாங்கிறான். அல்ல, தக்லீக், கிரியேஷன், சீக்ரெட் ஆஃப் கிரியேஷன். ஒண்ணு படைக்கிறதல், ஒண்ணு ரகசியமான ஒண்ணு படைக்கிறது. எப்படி படைத்தான்? ஆதம் எப்படி படைச்சா, ஹவ்வா எப்படி படைச்சா, நம்மளே எப்படி படைச்சிட்டு இருக்கிறான்? பல கோணத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு தோழர்களே, பெரியார்களே. ஆனா அச்சத்தை எடுங்க, பாவம் செய்யாதீங்க, யாருக்கு துரோகம் செய்யாதீங்க, யாருக்கு மோசடி செய்யாதீங்க, எத்தீம் காணாம சாப்பிடாதீங்க, அனாதை காசை எடுத்துடாதீங்க. நீங்க தைரியமா அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் அந்த நிமிஷமே அவன் ஹலாக் கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநீதி இழைக்கப்பட்டவன் காபிர் ஆனாலும் சரியே. பாத்தீங்களா, ஒரு காபிருக்கு அநீதி இழைச்சிட்டா காபிர் தானே அப்படின்னு நினைக்காதே. அநீதி இழைக்கப்பட்டவன் காபிர் ஆனாலும் சரியே, அவன் கூக்குரலுக்கு பயந்து கொள். அவன் எந்த கடவுளை கூப்பிட்டாலும் சரி, அல்லாட்ட போய் சேர்ந்துடாது. ஏன் அவன் அநீதி செய்யற? இந்த அநியா நீ செய்யற, நீ தப்பு இல்லையா? அவன் வீட்டுல உட்காந்து ஏன் விடுங்கிற? அவன் கொடுத்த காசு கொடுக்கலங்கிற? இதெல்லாம் அநியாயம். எப்படி குடல் கொதிக்காது? அநீதி இழைக்கப்பட்டவன் காபிரானாலும் சரியே, அவன் கூக்குற அல்லாஹ் கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில். அதனால நியாயமா உலகத்துல வாழுங்க. மோசடி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், நம்முடைய மூதாதையருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வான் பிறை